டேய், என்ன கிளம்பாம இன்னும் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிற? ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. இல்லைடா, வேலை இருக்குது, நான் வரல, நீ போ. டேய், என்ன விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? நிச்சயம் பண்ணியாச்சு, வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியும் நான் பசங்களுக்காண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். நீ என்ன வரலைங்கிற? வேலை பார்க்குற இடத்துலேருந்து பசங்க வர்றாங்க. மொத்தம் நம்ம பசங்க 40 பேர் வர்றானுங்க. ஒரு ரூமுக்கு 4 பேர், மொத்தம் 10 ரூமு. ஒரு ரூமு 1000 ரூபா, ரூமுக்கு 10,000 ரூபா வருது. 180 ரூபா பீரு, ஒரு கேஸு 2160 ரூபா, மொத்தம் 10 கேஸு 21,600 ரூபா. ரூமுக்கு 1500 ரூபா சைடிஸ் சொல்லியிருக்கேன்டா. இல்லை பத்தலை அப்படின்னா பேக்கப்புக்கு 5000 பணம் வச்சுருக்கிறேன்டா. நீ என்னடா வல்லைன்னுக்கிட்டு இருக்கிற? சுரேஷ் வர்றான், பிரசாந்த் வர்றான், சிவா வர்றான், ஃபாரின்லேருந்து மாயப்பெருமாள் கூட வர்றான்டா. நீ என்னடா அங்கே இருந்துக்கிட்டு என்னமோ வரமாட்டேங்கிற? மாப்பிள்ள, பிரசாந்த் வரட்டும், சிவா வரட்டும், சுரேஷ் வரட்டும், ஹரி வரட்டும், ஏன் வெளிநாட்டிலேருந்து மாயப்பெருமாள் கூட வரட்டும், அதெல்லாம் கூட்டிகிட்டு நீ கிளம்பு, நான் வரல. மாப்பிள்ள, நீ எதையோ மனசில் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாடா. ஏன்டா நான் உங்களுக்குலாம் எதுவுமே பண்ணதில்லையாடா? ஏன்டா அப்படி பண்ணுற? வந்தா என்னடா? மாப்பிள்ள, நீ பண்ணுறலாம் நல்லா தான் பண்ணுவேன். பார்ட்டி விடிஞ்சதும் மூஞ்சி கழுவுறியோ இல்லையோ, தாலியை கட்டுறியோ இல்லையோ, ரூமுக்கு 10,000 ரூபா, சரக்கு 21,600 சைடிஸுக்கு 15,000 ரூபா. அந்த சைடிஸுக்கு காசு பத்தலேன்னு மாமுக்கிட்டேருந்து 5,000 ரூபா வாங்கினேன்னு சொல்லி ஒரு 1000 ரூபா கேட்பா பாரு. அந்த 1000 ரூபாயை என்கிட்ட கேட்டது இல்லாமல் 40 பேர்கிட்ட இதே சொல்லி நாக்கு கூசாமல் நீ கேட்ப. ஏன் மாப்பிள்ள? அந்த 1000 ரூபா என்கிட்டே இருக்குது, நான் எங்கேயே சரக்கு அடிச்சுக்கிறேன், நீ கிளம்பு.